வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலிக்கு, அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ்க்கு, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நியூ இயர் விஷஸ் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அருண் பிரசாத் வந்து நியூ இயர் விஷஸ் சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அவங்க டேரக்டர் பிரதீப் ஆண்டனி அவங்களுக்கு வந்து நியூ இயர் விஷஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே விஷஸ் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அர்ச்சனா அவங்களுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்கிறாரு. அர்ச்சனா ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து சொல்லிவிட்டு அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் சொல்கிறாரு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ராணவும் அருண் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, ஹவுஸ்மேட்ஸில் உள்ள எல்லாருக்காகவும் நான் சந்தோஷப்படுறேன். ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ராணுவ சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் ப்ரோ அப்படின்னு. எஃபோர்ட்லாம் போட்டேன், ஆனால் அந்த பலூனை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலடா. சரி, ஓகே, இனிமேல் வர்ற கேமில் பார்க்கலாம், செம்மையாக விளாட்லாம் அப்படின்னு வந்து அருண் பிரசாத் வந்து ராணுவட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல, அது ரொம்ப டஃப்பான கேம் தான் போல் இருக்குது. ஸோ இதுவரை அருண் வரை ஒரு 2 பாயிண்டில் தான் இருக்கார். ராணுவ கூட 4 பாயிண்ட் வாங்கிட்டான். ஸோ அந்த ஃபஸ்ட் நாள் வாங்கின அந்த 2 பாயிண்ட்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே முத்துக்குமரன் வந்து காலி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்து நம்ம அருணோட ஃபோட்டோ எடுத்து காலி பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி கேம் இப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அந்த லைட்டில் அந்த ஹோல்ட் பண்ணுறதும் அது ஷேக் ஆனதுனால அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அருணுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜாக்லின் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே விஷஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிட்டு நம்ம மஞ்சரி அவங்க பட்டுக்கு வந்து தங்கமே அப்படி இப்படின்னு அவங்க நியூ பாய் ஃப்ரெண்ட் பார்ட்னர் போல். ஸோ அவங்களுக்கு வந்து அப்புறம் அவங்க பையன் நிலவு அவங்களுக்கு வந்து நியூ இயர் விஷஸ் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து நம்ம பேர் என்ன, தீபக், அவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, என் லைஃப் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க கிச்சனில், என் லைஃபு கிச்சன்லேயே முடிஞ்சிடும் போல் இருக்குது, எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கனே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் கூட வின் பண்ண முடியாது போல் இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா பிக் பாஸ்ட்டை வந்து, பிக் பாஸ் நியூ இயருக்கு ஏதாவது அனுப்பி விடுங்க பிக் பாஸ், அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்காக அனுப்பி விடுங்க. சரி விடுங்க, நீங்களே எவ்வளோ தான் அனுப்பி விடுவீங்க, உங்களை சொல்லியும் குத்தம் இல்லை அப்படின்னு வந்து காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. ஸோ இன்றைக்கி நிகழ்வுகள் வந்து அந்த முத்துக்குமரன் அவுட்டு அந்த இதுதான் பெருசாக, அதை வச்சே பாதி நாளாக ஓட்டிட்டானுங்க. பேச்சிலேயே ஓடுதியா அந்த சீசன் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நாளைக்காவது ஏதாவது பேச்சை குறைச்சி ஆக்ஷனில் இறங்குவாங்களா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு டஃப்பான கேம்ஸ் எதுவுமே இல்லை இதுவரை. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மன வலிமை அண்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ see you tomorrow.